வடுவாரிய கொம்புடன் குன்றம் திறக்கத் துளைக்க வைவேல் விடுங்கோம் அருள் வந்து தானே உனக்கு வழிபடுங்கி அதையேறும் நாம் தமிழை கற்று அதையேறும் சிலையேறும் சிந்தன கண்ணூர் விளக்கீசியும் துவங்கினவர் நண்பருக்காக சிந்தித்து அனுமான பிறகு பெருமானுடைய கவனியினாலே பெருமண்டலத்தில் பிறந்து வருகின்ற பிரபலர்கள் நீண்டவர்கள் அன்பார்ந்தவர்கள் இந்திரங்கள் இல்லையே வழிபாடு இல்லை என்பதை ஞாபகப்படுத்துவதற்காக வழிபாட்டு முறைகளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையும் ஏற்படுத்தியிருப்பார். இது பார்த்ததையும் ஒவ்வொரு மடத்தை சார்ந்த சம்பிரதாயங்களும் எல்லாத்தையும் கவனிக்கணும். பொதுவாக சொல்லப்படுகின்ற சிவபூஜா விதி என்கின்ற ஒன்றை வைத்துக் கொண்டு அப்படி சொல்ல முடியாது. அது திருவாவூர் யாதீன சம்பிரதாயம்ன்றது உங்களுக்கு, தருமபுர சம்பிரதாயமும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு மடத்திலையும் ஒரு சம்பிரதாயம் பின்பற்றியிருப்பார். பெரும்பாலான சிவபூஜா விதிகள் அகோர சிவாச்சாரியாருடைய பத்ததியை ஒட்டித்தான் நடைபெறுகிறது. பெரும்பாலும் இதில் நமக்கு ஞாபகப்படுத்துகிற சில குறிப்புகள் கூட இது சில குறிப்பு தான். ஆரம்பத்திலிருந்து சிவபூஜையை ஆரம்பிக்கிறதுலேருந்து கடைசியில் சண்டீஸ்வர பூஜையை முடிக்கிற வரையிலையும் ஆரம்பத்திலிருந்து வருகின்ற எல்லா விதிகளும் ஏறக்குறைய முறைகள் ஒன்றா இருக்கும். ஆனால் மந்திரங்களில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம், செயல்முறைகளில் கிரியா முறைகளில் சில பேதங்கள் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சம்பிரதாயத்தை பின்பற்றி இருப்பார். இவர்களுக்கு ஆச்சாரியராக தீட்சா குருவாக இருக்கிறவர்கள் யாரோ, சிவபூஜை எடுத்து வைக்கிறவர்கள் யாரோ, அவர்கள் சொல்லுகிறது தான் அவர்களுக்கு பద్ధதி முறை. இது பொதுவான விஷயத்தை சொல்லுகிற ஒரு நூல். இது குறிப்பிட்டு இல்லை. இதுக்காக பூஜை முறைகளையே கிரியைகளாக எழுதி அப்படியே கொடுத்திருக்கிற நூல்கள் இருக்கிறது. அதுதான் சென்ற முறையில் நான் வரும்போது எடுத்துக்கொண்டு வந்த அந்த புத்தகத்தை, அதாவது சிவபூஜா விதியும் விளக்கங்களும் எழுதி அதில் எது எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்றதெல்லாம் இந்த முத்திரைகளெல்லாம் காண்பிக்கிற முத்திரைகளுக்கு எல்லாத்துக்கும் படம் போட்டு அதை விளக்கி இருக்கிறார். இந்த மாதிரி என்னென்ன நேரங்களில் என்னென்ன மாதிரி முத்திரைகளை காட்ட வேண்டும் என்று இதெல்லாம் வரும். அது பூஜை முறையே எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சிவபூஜா விதி என்று சொல்லி ஒரு சிறிய நூல் பழைய காலத்தில் வெளியிட்டிருக்காங்க. அந்த நூல்லையும் பூஜை ஆரம்பிக்கிறது கடைசி வரையிலே இந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் இப்போ தமிழ் வழி பூஜை முறைகளில் வராது. அதனுடைய வித்தியாசம் வேற. அதனால அதை இங்கே நம்ம போட்டு மண்டையை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களெல்லாம் அந்த பழைய முறையில மரபு வழி நிலையில இருக்கிறவர்கள். அதனால அதைத்தான் சரியான முறையிலிருந்து அவர்கள் சொல்லி கொண்டிருப்பாங்க. அதனால அதில் பிரச்சனையான விஷயங்கள் உண்டு. என்னென்றா நாமும் வச்சிருக்கிற பூசா முறைகளுக்கு வழிபாட்டு முறைகளுக்கு நாம் வைக்கிறதெல்லாம் திருஞான சம்பந்தருடைய தேவார காலம் முதற்கொண்டு தான் நாம் செய்யணும். ஆனால் அதுக்கு முன்னாலேயே சிவபூஜைகள் நடந்திருக்கின்றன. அவர்களெல்லாம் எந்த முறைகளிலே அந்த பூஜையை நடத்தி கொண்டிருந்தார்கள் என்பது என்னவோ அதைத்தான் மரபு வழியில் பின்பற்ற வேண்டும் என்று திருவாவூரை, தருமபுரம் போன்ற திருப்பனந்தாள் இந்த மடாதிபதிகள் நினைக்கிறார்கள். பாரம்பரியமான தொன்மையான மரபுகள் எப்படி இருந்திருக்கிறதோ அவர்கள் ஞானசம்பந்தர் பின்பற்றிய மரபு எதுவோ அதைத்தான் நாம் பின்பற்றணும். ஞானசம்பந்தரை பின்பற்றுவதை காட்டிலும் அவர் பின்பற்றிய மரபை பின்பற்றுவது ரொம்ப அவசியம் என்று நினைக்கிறாங்க. இல்லை அவர் காலத்தில் அவர் எப்படி சிவபூஜை பண்ணியிருப்பார், அதுக்கு முன்னால எப்படி பண்ணியிருப்பார்களோ அந்த மரபைத்தானே அவர் பின்பற்றி இருப்பார். ஆகவே நாயன்மார்கள் எல்லாம் இப்போ நாம் பெரிய புராணத்தில் எங்கேயாவது பார்த்தா யாராவது ஒரு நாயனார் தீட்சா பண்ணின்ற மாதிரியே தெரியல. சில பேர் கேட்கிறார்கள், இங்கே சித்தாந்தத்தில் தீட்சை முறைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் பற்றி தீட்சை செய்து கொண்ட மாதிரி எதையும் சொல்லப்படவில்லையே. ஞான சம்பந்தருடைய வரலாற்று உபநயனம் என்ற விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். அது பிரத்யேகம். அதே மாதிரி இதையே தீட்சைன்னு சொன்னால் சைவன் என்றால் அது தீட்சை இல்லாதவனாக இருக்க மாட்டான்.
கட்டாயமாக இருக்கும். உபநயனம் அந்த மாதிரி கட்டாயப்படுத்தி விடுதல். ஏன்னா பிரம்மச்சரியனாக இருந்து அப்படியே துறவியாகிறது உபநயனம் கிடையாது. பிரம்மச்சரியத்துக்கே வராமலே சரியறியாகிற முறைகள் எல்லாம் கூட இருக்கிறது. ஆனால் சிவனடியார் என்று வந்துவிட்டா அவனுக்கு தீட்சை செய்துதான் இருக்க வேண்டும். தீட்சை இல்லாமல் இருக்க முடியாது. அதனால அவர்கள் அந்த தீட்சையை ஒரு பிரத்யேகமான விஷயமாக சொல்லாமல் போயிருக்கிறோம். அதில் இல்லைன்றதுக்காகவே அவர்கள் தான் தீட்சாபரர்களாக இல்லை என்று நாம் தீர்மானம் பண்ண முடியாது. ஏதாவது குறிப்பிட்ட ஒரு சூழலை வைத்து அந்த அந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்ற அளவுதான் சொல்லுவதுதான் அந்த புராணத்தில் இருக்கிற விஷயங்கள். முன்னும் இருக்கிற விஷயங்களை ஒப்பு நோக்க கிடையாது. நீங்க ஒரு சினிமா பார்க்குறீங்க, ஒரு நாவல் சிறுகதை படிக்கிறீங்கன்னு சொன்னால் அதில் என்ன பண்ணிடுவோம், ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே நடைபெற்ற ஒரு விஷயம், ஒரு முக்கியமான விஷயத்தை மையப்புள்ளியாக வச்சு அதை சுற்றி நடந்த ஒரு கதை பகுதியை தான் உங்களுக்கு வரும். அந்த மாதிரி தான் பெரிய புராணத்தில் நாயன்மாருடைய சரித்திரத்தில் எது முக்கியமான இளையபாகமோ அந்த மாதிரி ஒரு கதையை சுற்றி பின்னப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் கொடுக்கணும். அதுக்கு முந்தைய நம்ம எவ்வளவோ செய்திருக்கலாம். அமர்நீதி நாயனார் இறைவன் அடியாராக தன்னுடைய பொருளை பாதுகாக்க வேண்டும் என்று அவரிடத்தில் சொல்றதுக்கு முன்னாலே எத்தனை பேருக்கு அவர் எப்படியெல்லாம் ஆடைகள் கொடுத்திருக்கிறார், என்ன பண்ணார், ஒரு வார்த்தையில் சொல்லி கொடுத்து விடுகிறார். இந்த கதையை தான் பிரத்யேகமாக எடுத்துக்கொண்டார்கள். அதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்த அந்த ஒரு விஷயத்தை. அதனால்தான் இதெல்லாம் இல்லையே கேட்காது, இருக்கிறத வச்சுத்தான் நாம் இதெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். இதுலேயே நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன். அந்த நம்ம குமரகுருவன் பத்திரிகையில தொடர்ந்து ஒரு 4 மாதங்களாக கொடுத்துருக்கேன். சங்க நூல்களும் வைதிகமாக. அதில் சில விஷயங்கள் வேத நெறியிலே, சில விஷயங்கள் தமிழ்நாட்டில் தமிழ் மக்களிடத்தில் நடைபெற்றிருக்கிற செய்திகளை பூராத்தையும் தொகுத்து கொடுத்துருக்கிறாங்க. அதை வச்சு பார்க்கும்போது அப்பவும் பாக்கியெல்லாம் இல்லையான்னு கேள்வி இல்லை. இதெல்லாம் இருக்கிறதுல இருந்து பாக்கியம் நடந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து யாராருக்கு அடியார்கள் எப்படி உதவினார்கள் என்பதை பற்றியெல்லாம் சொல்லாமல் விட்டாலும் ஒரே வார்த்தையில் சொல்றாரு, காவலத்தும் குளந்தொட்டும் கடப்பாடு உருமாமல் மேவலருக்கு வேண்டுவன நயங்களுக்கு விருந்தளித்து நாவலருக்கு வளம்பெறுகளும் அவருக்கும் தவிராத இவனை துறை என்றார். அது முடிஞ்சு போச்சு எல்லா விஷயமும். சட்டுன்னு ஒரு 2-3 வருஷ வாழ்க்கைய ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சு விடுறாரு. அதனால அவ்வளவு சீக்கிரமா தான் நடந்ததுன்னு அர்த்தம் இல்லை. அது மாதிரி பல காலம் செய்து கொண்டிருந்திருக்கிறார். அப்படி ஒரு 2 வருஷம் ஓடி இருக்கிறது. அதுக்கு பிறகு அவருக்கு நில்லாத உலகியல்பு கொண்டுதான் தொடர்ந்து வெளியே இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனால கதைகளிலே உங்களுக்கு வரலாற்றை சொல்லுகிற பொழுது கூட வரலாற்றின் முக்கிய கட்டம் என்னவோ அது எதை சொல்ல வேண்டும் என்று அவர்கள் அதை முக்கியமாக எடுத்துக்கொள்கிறார்களோ அதை சுற்றி பின்னப்படுகிறது தான் அந்த வரலாறு. அதனால மற்றதெல்லாம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதனால அவர்கள் பல பேர் தீட்சை உடையவர்களாக இருந்திருக்கலாம், தீட்சை இல்லாதவர்களே பக்தர்களாகவே இருந்திருக்கலாம். இப்போ சாட்சி நாயனாருக்கு என்ன தீட்சை வேண்டி இருக்கிறது அப்படி சொல்றது. இந்த மாதிரி சில பேர் தீட்சை அற்றவர்களாக கூட இருந்திருக்கலாம். திருஞான சமுத்திர அந்தன மரபை சேர்ந்ததனாலே அவர்களுக்கு இந்த தீட்சா முறை இல்லை அப்படின்னு. நாவுக்கரசருக்கு தீட்சா முறைன்னு சொன்னால் அவர் சவண சமயத்தில் போய் சேர்ந்துருக்க அப்படின்னாலே மிக இளம்பிராயத்திலேயே அவர் திறந்து போன காரணத்தினாலே அவருக்கு அது எல்லாம் வந்திருக்கலாம். இதெல்லாம் நம்ம பார்க்கிற போது சில பேருக்கு இருந்திருக்கிறது. ஆனாலும் அது சொல்ல வேண்டிய அவசியம் நிர்பந்தமான காரியம் இல்லை, எல்லாரும் செய்வர்கள். அதனால்தான் உங்களுக்கு இளையான்குடி மாநாடு பணத்தில் நேராக வந்தவர் யாவராயும் எல்லாருக்கும் கொடுத்தார் அப்படின்ற நேரம் வந்தவர் யாவராயும் சொல்லுவார்கள். அது முதல்வரில் ஆறும் என்பது புனைந்த அன்பர் என்பதோ புனைந்தவர்க்கு அன்பர் என்பதோ சிந்தையார். ஏனென்றால் யாராயிருந்தாலும் எல்லாரும் சிவபெருமானை வணங்குகிறவர்கள் தான். அந்த காலத்தில் இந்த கிடையாது. அதனால வறியவர்களுக்கு கொடுக்க புகுந்தாலும் அவர்களும் சிவனை வணங்குகிறவர்கள் தான். இந்த கருத்தை இப்போ கூட வரக்கூடிய நடக்கிற பாடத்துல கூட அது அதை சொல்றாரு.
ஆனால் அந்த காலத்தில் சைவ சமயத்துக்கு ஒரு பெரிய வலிமை இருந்தது. அது எப்படி உங்களுக்கு சங்க இலக்கியத்தை தொகுத்த பொழுது அதுக்கு கடவுள் வாழ்த்து வேண்டும் என்று பாரதம் பாடி பெருந்தவனாரை கூட்டு கடவுள் வாழ்த்து சொல்கிற பொழுது அவர் கொடுத்திருக்கிற அதிகமான கடவுள் வாழ்த்து சிவதோத்திரம் தான். ஒரே ஒரு நூலில் அவர் நற்றணையில் திருமால் தோத்திரத்தை சொல்லி இப்போ முருகனை சிவ சம்பிரதாயத்துக்கு கொண்டு வந்தீர்களையெல்லாம் பாம்பன் பாம்புகள் மாதிரி நாம் அப்படி கொண்டு வந்தோம்னா இருந்ததையும் கூட உங்களுக்கு சிவதோத்திரமாக தான் இருக்கும். இதில் பரிபாடல்ல முதல்ல திருமால் பாடலை ஆரம்பித்து வருகிறபடினால முதல் பாட்டுன்னு வரும்போது அதுவே அதுக்கு கடவுள் வாழ்த்தாக அமைக்கிறது. 10 பாட்டில் முருகாத்துப்படை என்பது முதல்ல வந்ததுனால அதுவே அதுக்கு கடவுள் வாழ்த்து, புதுசாக ஒரு கடவுள் வாழ்த்து அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மீதி எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 பாட்டில் 3 நூல்கள் தவிர பாக்கி எல்லாமே சிவ வழிபாட்டை பின்பற்றும். அப்போ சிவ வழிபாடு பெருவாரியாக இருந்த ஒரு காலம். இதுதான் சங்ககால சமுதாயத்தினுடைய சமயம் என்று கூட சொல்லுவோம். சங்ககால தமிழருடைய சமயம் சமண சமயம் தான் என்று சில பேர் அப்படி சொல்றாங்க. ஆனால் சமண சமயம் என்பதற்கேற்ற குறிப்புகள் எதுவும் அதிகம் உள்ளது. விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்வார்களே தவிர அதை பற்றிய விஷயங்கள் சொல்வார்களே தவிர தமிழர் சமயம் என்று நாம் பார்க்கணும்னா அது பெரும்பாலும் சைவ சமயமாக தான். மற்ற சமயங்களும் இருந்திருக்கின்றன என்பதற்கேற்ற குறிப்புகள் இருக்கும். ஆன்மீகங்களை வச்சு பார்க்குறபோது பௌத்த சமயம் கூட விரிவான அளவில் இருக்கிறது. அது குருமார்கள், அதனுடைய வடங்கள், அவர்கள் வாழ்கின்ற பள்ளிகள் அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி சிலது இருக்கு. இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா மணிமேகலைக்கு முன்னால் எதுவும் கிடையாது. அந்த மாதிரி விரிவாக பலவற்றை தொடர்ச்சியாக சொல்லக்கூடிய குதிரைக்காஞ்சி போன்ற நூல்களில் கூட உங்களுக்கு கிடையாது. அதில் கூட அது சிவப்பிரியாட்டம் சொல்லும்போது கூட பரிவாழ் செலுத்துக்கு தெய்வம் நீராக சிவபெருமானை முதலாக வைத்து நாற்சந்தியிலே இருக்கக்கூடிய அந்த தெய்வம் வரை அப்படின்னு சொல்லி அது முதல் சொல்லும்போது முதல் வெளிநாட்டத்து இறையோன் முதலா அது அட்ரஸ் தான் நல்லா பண்றாரு. முதல் வெளிநாட்டத்து இறையோன் முதலா பதிவாழ் செலுத்துக்கு தெய்வம் ஈராக. அப்போ எல்லா கடவுளும் இருந்தாலும் கூட முதல் வெளிநாட்டத்து இறையோனை தான் முதலாக அமைக்கிற ஒரு முறை இருந்திருக்கிறது என்று தெரிகிறது. அது பின்னால வந்த செய்தி. இதே செய்தி மதுரை காஞ்சி போன்ற சங்ககார இலக்கியங்களும் இருக்கிறது. அதனால்தான் பெரும்பாலும் எல்லாரும் சைவர்களாக இருந்தபடினால அதை பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நேர வந்தவர் யாவராயும் அவர்களுக்கு. அதனால அந்த மந்திரங்கள் எல்லாம் எப்படி வந்திருக்கிறது என்று முடியாது. பாரம்பரியமான மரபு வழியில் தான் இவர்கள் அதை தொகுத்திருக்கிறார்கள். அந்த மரபு வழி தான் நமக்கு அந்த பதவியை நமக்கு தெரிவிக்கிறதே தவிர புதிதாக வருகிற விஷயங்களை இதில் நாம் பார்க்க வேண்டாம். பாருங்க, 50வது பாடல். அந்த 50வது பாடல் தான் நாம் உள்ள போவோம். சகலமாம் மந்திரமும் நித்தியமாயிருக்கும். மந்திரம் அனித்தியமில்லை, அது நித்தியமாயிருக்கும். தாவர சங்கமங்கள் மந்திரம் இன்றி இராவாம். தாவர சங்கமங்கள் மந்திரம் இன்றி இரா. மிகவும் மந்திரங்களால் அதிர்ஷ்டிக்கப்பட்ட விக்கிரகமாயிருக்கும் யாதொரு தேவதைக்கும், மந்திரங்களால் அதிர்ஷ்டிக்கப்பட்ட விக்கிரகமாயிருக்கும் யாதொரு தேவதைக்கும் அகரம் உன்னோடு 6 அக்கரங்கள் அந்த இந்துவுடன், இந்து என்பது புள்ளி, இதை அகாரம் சொல்றதுதான் கடைசியில் முறையது. 2 புள்ளியை வச்சுருவாங்க, அது அகரமானது. இதை இந்து 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 அப்படி சொல்லிட்டு அந்த தேவதை நாமங்கள்
எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறோமோ அதற்குரிய மந்திரங்கள், அந்த தேவதையினுடைய நாமங்கள் பகர்வன. அதுதான், அதை சொல்லுவதுதான் மந்திர ரூபமாகும். மந்திர வடிவம் என்று சொல்லுவது. அந்த தேவதையை அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மந்திர வடிவத்தை சொன்னால் போதும். வேற வகையில எழுந்தருளை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மந்திர வடிவத்தின் மூலமாக அந்த தேவதை அந்த இடத்துல பிரசன்னமாகும். அது ஒரு சுலபமான இது மாதிரி. நாம செல்போன் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கோம். நமக்கு வேணும்னா உடனே கூப்பிட்டுக்கலாம், யாரை வேணும்னாலும். அது மாதிரி எந்த தேவதைகளையும் மந்திரங்களின் மூலமாக வரவழைக்க முடியும். அதான் சொன்னார்கள். நீ தத்துவ ஆன்மகங்களாய் இருக்கும் அப்படின்னார். தத்துவ ஆன்மகங்கள் சொன்னா தத்துவ சொரூபமாக இருக்கும். இதுதான் அந்த பொடிப்புறையாக அதை உத்தர வேண்டும். தெய்வங்களிடத்து மந்திரங்கள் நேரே அதிஷ்டித்தலால் புகுத்தப்படுகிறது. விழாரூபமாக நீங்கள் செய்துவிட்ட தெய்வங்களிடத்தில் மந்திரங்களை செலுத்தினீர்கள். அந்த நேரே அதிஷ்டிக்கப்படுதலால் அத்தெய்வங்கள் வாட்சிய மந்திரம், அக்கரங்கள் வாசக மந்திரம். வாட்சியம்னா பொருள், வாசகம்னா சொல். இந்த தெய்வங்கள் உருவம் இருக்கிறது, அது பொருள். அதுக்கேற்ற மந்திரம் வாசகம், சொல். வாசக மந்திரங்கள் எல்லாம் பீஜாக்கரத்தை முன்னாக கொண்டு உச்சரிக்கப்படும். இந்த பீஜாக்கரம் என்பதிலேயே ஓம் என்பது முக்கியமான பீஜாக்கரம். அதுக்கு முந்தி உள்ள பீஜாக்கரங்கள் பல உண்டு. அதெல்லாம் பின்னால் அவர் சொல்லுகிறார். அந்த பீஜாக்கரம் உயிரெழுத்தை முன்னாகவும் இந்துவை இறுதியாகவும் உடையதாகும். உயிரெழுத்துக்கள் 14 எழுத்துக்கள். இது 51 அட்சரங்கள் என்ற கணக்கில் சொல்லப்பட்டது. அந்த 14 எழுத்துக்கள்ல உயிரெழுத்துக்களை முன்னதாக கொண்டு பின்னாலே இந்துவை வைத்து சொல்லப்படும். இந்துன்னா அந்த புள்ளி. இந்த புள்ளியை உச்சரிக்கிற போது ஹா அப்படின்னு நமஹ அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அப்போ நாம எங்களுக்கு பின்னால அந்த ஹான்னு சொல்ற சப்தத்துக்கு தான் இந்து என்று நாம் சொல்றோம். அதற்கு காரணம் பீஜாக்கரங்கள் பலவேறு வகைப்படும். அது உயிரெழுத்துக்களின் பேதமே என்று வேறில்லை. அந்த பேதங்கள் இவை என்பது உணர்த்துவதற்கு அகரம் 14 அக்கரங்கள் என்றார். எனவே அகர முதல் 14 வரை உள்ள தீர்க்கமான விகிருதி உயிரெழுத்துக்கள். விகிருதினா வேறுபட்டதுன்னு அர்த்தம். பிரகிருதினா வேறுபடாத மூலம்னு அர்த்தம். பகுதி விகுதின்னு சொல்றது இல்லையா? பகுதி என்பது பகுதி தான் முக்கியம். உங்களுக்கு நடந்தான்னா நடன்றது பகுதி. அதுதான் சொல்லப்படுகிற செயல். அந்த பகுதியைத்தான் பிரகிருதி என்று எழுதணும் நாம். அதே மாதிரி எது இயல்போ அது பிரகிருதி, எது விகாரப்படுகிறதோ அது விகிருதி. இப்போ விகுதி வந்தால் அது விகாரப்படும். நட என்பதுனால நடந்தான் என்று சொல்லலாம், நடந்தாள் என்று சொல்லலாம், நடந்தார் என்று சொல்லலாம். பின்னாலே வருகின்ற பொழுது விகாரப்படுத்துகிறபடினாலே அதுக்கு விகுதின்னு பேர். அது விக்ருதி என்று சொல்வார்கள் வடமொழியில் சொல்லும்போது. தமிழில் பகுதி விகுதி என்று சொல்வார்கள். பிரகிருதி விகிருதி என்று எழுதுகிற வார்த்தைகள். 16வது விகிருதி அக்கரமும் பீஜமாகும். அது வருகின்ற செய்யுளில் தனியாக சொல்லுகிறார். அடுத்தபடி 13, 11ஓடு 5, 3, 1, பகர் 2, 4, 6, 7 இடிவழி சங்கிதை 3 அவ்வடவே பீஜமாம் பிந்துவினோடு அலங்கரிப்ப ஆகும். அதன் இதயம், சிரசு, சிகை, கவசம் இவை தீர்க்கம். அஸ்திரம், நேத்திரம், அனுச சுவராஜயுக்தம்
சயுக்தம். இதனின் அத்திரம் விசர்ஜனியாம் அந்தம் யாவும் நீரு நமோந்தமும் ஆதி பிரணவமும் ஆகும். சொல்வடிவாக இருக்கக்கூடிய மந்திரங்களினுடைய வேறுபாடு, அதுக்கு முன்னதாக வருகிற பீஜங்களினுடைய வேறுபாடு, அதையெல்லாம் சொல்லுகிற பாடல் இது. உயிரெழுத்தில் 13வது எழுத்து, 11ஆம் எழுத்து, 5ஆம் எழுத்து, 3ஆம் எழுத்து, 1ஆம் எழுத்து, 2ஆம் எழுத்து, 4ஆம் எழுத்து, 12ஆம் எழுத்து, 14ஆம் எழுத்து, 6ஆம் எழுத்து, இவைகளெல்லாம் மந்திரங்களில் பீஜமாக போகும். இது கூட அந்த வடமொழி எழுத்தை பார்த்து அது தெரிஞ்சுக்கணும். உயிரெழுத்து 14 எப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு எகர வகனம் கிடையாது வடமொழியில். அதனால அது 2 கழிச்சுங்க. தமிழில் உயிரெழுத்துக்கள் 12 இருக்கு இல்லையா, 12ல் 2 கழிச்சுட்டிங்கன்னா 10 வரும். 10 வரும்பொழுது என்ன ஆகும், 10ஓட கூட ரு ரு லு லு என்று 4 சேரும், 14 எழுத்து வரும். 14 எழுத்தோட அம் அக என்று 2 பின்னால் வரும். இந்த அம் அக என்பதுதான் பீஜமாக இந்துவாக சேர்க்கப்படுகிறது. இதுதான் சொல்றாரு. இதெல்லாம் நீங்கள் அந்த வடமொழி எழுத்து இதில் தேவநாயகி டிவியில் பார்த்தீங்கன்னா அது பூரா தெரிஞ்சுக்கணும். போடலான்ற ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பார்க்குறது இந்த வருஷம் மற்றபடி அது இருக்கும், பயன்பட போகிறதில்லை. இது வந்து முறைப்படி மந்திரங்களுடன் சேர்ந்து பீஜமாக கூடும். அது உயிரெழுத்தை வச்சுத்தான் பீஜ மந்திரங்கள் வரும். பீஜமாம் பிந்துவினோடு அலங்கரிப்பு ஆகும். பீஜங்கள் எல்லாம் பிந்துவை இறுதியாக கொண்டு அலங்கரிக்கப்படுகிறவா. கடைசியாக அஹ என்று முடியும். நமஹ ஸ்வாஹா அப்படின்னு சொன்னா அந்த கடைசியில போய் அப்படி முடிகிறது பாருங்க. அதுதான் விதிவழி சங்கீதை 33ஆம் சங்கீதா மந்திரம் என்று சொல்லப்படவில்லைன்னா பஞ்சபிரம மந்திரமும் சடங்க மந்திரமும் சங்கீதா மந்திரங்கள் என்ற பெயராலே அழைக்கப்படும். அங்க மந்திரம் 6, இந்த 2ம் சேர்ந்தா 33 எழுத்துக்கள். சங்கீதா மந்திரத்துல 5 மந்திரங்கள் பஞ்சபிரம மந்திரம் என்று சொல்லப்பட்டு தனியாக்கும். அடுத்தபடி 7 மந்திரங்கள், இந்த 6 மந்திரங்கள் அங்க மந்திரங்கள் என்று சொல்லப்படும். அந்த அங்கம் என்னென்ன அங்கம்னு சொல்றாரு. ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், இது தவிர அஸ்திரம், நேத்திரம். இந்த பீஜம் அனுஸ்வாரத்தோடு கூடியிருக்கும். அனுஸ்வாரம்னா கூட ஒரு ஒலி எழுத்து, கூட ஒரு வார்த்தை வரும். அப்படின்றாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சத்தம் வரும். அந்த அனுஸ்வாரத்தோடு கூடியிருக்கும். இதனின் அஸ்திரம் விசர்ஜன்யாந்தம், இந்த அனுஸ்வாரத்தினோடு கூடியிருப்பதனுள் அஸ்திர பீஜம் விசர்க்கத்தை அந்தமாக உடையது. விசர்க்கம் என்பது விகுதி, பிரித்தெழுதப்படுகின்ற ஒரு வார்த்தை. யாவும் ஈரு நமோந்தமும், எல்லா மந்திரங்களுக்கும் ஈரு நமோந்தம், நம அந்தம். நம அந்தம்ன்றதான் நமோந்தம் சொன்னார். நம என்பது முடியும், எந்த மந்திரங்களுக்கும் நமோ என்பது கடைசியில முடியும். ஆதி ஆரம்பம் பிரணவம், ஓம்னு ஆரம்பிச்சு நம என்றுதான் முடிக்கணும். ஆம் என ஏங்கி தனித்தனி செந்தி. இந்த ஓம் ஆம் என்கின்ற வார்த்தைகளை எல்லா மந்திரத்தோடும் முதலிலேயும் கடைசியிலேயும் சொல்லிக்கொள்ள வேண்டும். பஞ்சபிரம மந்திரங்களும் சடங்க மந்திரங்களும் சங்கீதா மந்திரம் எனப்படும். இந்த 5, 6, 11 வச்சுத்தான் 11 திருமுறைகளாக நம்பியாண்டார் நம்பி வகுத்தார் என்று திருமுறை கண்டு புராணத்திலேயே சொல்றார். பஞ்சபிரம மந்திரங்கள் என்பது 5ஐயும் இந்த அங்க மந்திரமாகிய 6ஐயும் சேர்த்து 5, 6, 11 மந்திரங்கள் சங்கீதா மந்திரங்கள். அந்த அடிப்படையில் வைத்துத்தான் 11 திருமுறைகளாக அவர் வகுத்தார். 12ஆம் திருமுறை பெரிய புராணம் அவர் வகுத்ததில்லை, அது பின்னாலே
சேர்த்து கொள்ளப்பட்டது. அதனால சொல்றாரு, இவைகளெல்லாம் தனித்தனி 33 எழுத்துக்களை உடையன. ஈசானம் பஞ்சபிரம மந்திரங்கள்ல ஈசானத்துக்கு 6 எழுத்து, தத்புருடத்துக்கு 7 எழுத்து, அகோரத்துக்கு 6, வாமதேவன் 7, சத்யுஜாதம் 7, ஆக 33 எழுத்துக்கள். அதே மாதிரி சடங்க மந்தனருக்கு வருங்க, அதுக்கு 33 எழுத்து. ஹிருதயத்துக்கு 6, சிரசுக்கு 5, சிகை தலைக்கு 5, கவசம் 6, நேத்திரம் 7, அஸ்திரம் 4, ஆக 33. பஞ்சபிரம்ம மந்திரங்களுக்கு உயிரெழுத்தில் பிரகிருதி அட்சரங்களாகிய ஓ, ஏ, உ, இ, ஆ என்னும் 5 பீஜங்கள். அங்கமந்திரங்களுக்கு விகிருதி அட்சரங்களாகிய, பாருங்க, விகிருதி என்பது என்ன? வேறுபட்டது. பிரகிருதி என்பது வேறுபடாதது. அ என்பது மூலம். ஆ என்று சொன்னால் அதிலிருந்து ஒரு மாத்திரை கூடி அறியப்படுத்தி செய்யப்பட்டது. அதனால ஆ, இ, உ, ஏ அப்படின்னு சொன்னா அது விகிருதி அட்சரம். அ, இ, உ அப்படின்னு சொன்னா அது பிரகிருதி, அதான் ஆரம்பம். உயிரெழுத்துக்களை இன்னும் பிரித்து பார்க்கலாம். உயிரெழுத்துக்கள் 12 எழுத்துக்களை தமிழை வச்சு பார்த்தீங்கன்னா கூட ஆ, இ, உ, ஏ, ஓ, இந்த 5 தான் மூலம். இந்த 5ல இருந்து இன்னொரு 5 உங்களுக்கு உண்டாகிறது நடி. அப்புறம் ஆவு ஈஞ்சதா ஐ என்கின்ற ஒரு நடியில் உண்டாகும். ஆவு ஊஞ்சதா அவ் என்று ஒன்று உண்டாகும். இதெல்லாம் விகிருதி அட்சரங்கள் மாறுகிறது. முன்னால் இருக்கிறது இணைச்சி. ஆக 12 அட்சரங்களாக அது ஆகுது. இன்னும் சொல்ல போனால் இதில் முக்கியமானது ஆ, இ, உ, தான். அதுலேயும் முக்கியமானது என்ன? ஆகம். ஆவுடைய வித்தியாசம் தான் இ. பிறப்பு முறை சொல்லுகிற பொழுது கூட உங்களுக்கு அங்காப்போடு அப்படின்னு தான் எழுதுவார்கள். அங்காந்த உட்பாடு தான் இதழ் குவிதல் பூ வரத்துக்கு. வரும்போதே வாயை பூச்சிட்டு வர முடியாது. வாயை திறந்து அவங்க குடிச்சாதான் ஊ. அப்போ திறந்த வாயை குறிக்கிறது தானே உங்களுக்கு. அப்போ அங்காப்பும் சேரும் இல்லை. அதனால தான் அகரம் எல்லா உயிரெழுத்துக்களிலையும் கலந்து நிற்கிறது. மெய்யெழுத்துக்களுக்கு அகரம் கலந்து நிற்பது போல உயிரெழுத்துக்களிலும் கலந்து நிற்கும். அப்படி பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஆ, இ, உ, 3லேருந்து எல்லா 12 எழுத்துக்களும் நமக்கு வந்துவிடும். அதுலேயும் அகரம் எல்லா எழுத்துக்களோடும் கலந்து நிற்கிறது என்று சொல்லிவிடும். இதுதான் இங்கே சொல்றாரு. விகிருதி அட்சரங்களை உணர்த்துவதற்கு 2, 4, 26, 27, 6 அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா சரியா வந்துடும். அது முதல்ல நமக்கு கொடுத்துட்டாரு. ஆ, இ, உ, ஐ, ஔ, அக. இந்த அகான்னு போட்டிருக்காரு போங்க, 2 புள்ளி வச்சிருக்கா மில்லுன்றது. முன்னைய 5ம் பிரம மந்திரங்களுக்கு பீஜமாகும். இன்னைய 5ம் அங்க மந்திரங்களுக்கு பீஜமாகும். அடுத்தபடி இங்கன கூறப்பட்டவற்றுள் ஆ என்னும் அகன்ற அந்த 16வது விகிருதி அட்சரம் இருக்கிறது, வேறுபட்ட எழுத்து. அது அங் என்பது ஒன்று, அக என்பது ஒன்று. இந்த அக என்னும் 16வது விகிருதி அட்சரம் இருக்கிறது, அது கூறப்படாமையின் அந்த அட்சரம் வரும் அஸ்திர மந்திரத்தை எடுத்துக்காட்டி அதற்கு விஜச்சனி அந்தம், இனிமேல் விகல்பமாகாத அளவுக்கு இருக்கக்கூடிய முடிந்த மந்திரம் என்று அதுக்கு பேர். பீஜமாம் என்ற இடத்து அம்மா அது வேண்டாம். அனுஸ்வாரம் பிந்து என்பதை ஒரு சொற்கள். இந்து என்றால் அஹா அப்படின்னு. அனுஸ்வாரம்னா கூட சப்தம், கூட ஒலிக்கின்ற ஒலி. அவ்வளவு. எந்த கிரியையும் தெய்வத்தை தேவதையை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் விதிப்படி மந்திரத்துடன் செய்தால் சித்தியாகும். வெறுமனை செய்யறதுனால
ஒரு பயனும் இல்லை அப்படின்னா அதுக்காக இதுல பஞ்சபிரம மந்திரம் என்பது சிவபெருமானும் சிவபெருமானை சார்ந்த தெய்வங்களுக்கும் தான் சொல்லலாம். சிவன், முருகன், விநாயகர், அம்பாள் இவர்களுக்கெல்லாம் பஞ்சபிரம மந்திரங்களை செய்து தீபாராதனை காலங்களில் செய்கிறதெல்லாம் நாம் பார்க்கிறோம். செவ்வார்த்த பூஜைகளில் அந்த மாதிரி நடைபெறுகிறது. இது பாவனா மாத்திரமாக நாம் பூஜை பண்ணும் பொழுது நம்ம ஆன்மார்த்த பூஜையிலையும் பயன்படுத்துவார்கள். அதுதான் இங்கே சொல்றார். இதர தேவதைகளுக்கு பஞ்சபிரம்மம் கூடாது. ஈசனுக்கு ஆம், ஈசனுக்கு ஆம், சிவபெருமானுக்கு ஆகும். ஈசன் என்பது சிவபெருமானை குறித்து கூறுவார். தனக்கு மேல் ஒருவர் இல்லாதவன் என்ற பொருளில் தான் ஈசன் என்கின்ற வார்த்தை வரும். ஆருக்கும் அங்கங்கள் கூடும். அங்கமந்திரங்களை எல்லா தேவதைகளுக்கும் சொல்லலாம். அதிபதி, ஆவாகன, ஸ்தாபன, அக்கியங்கள், ஆச்சமனம், ஞாசம், தாரணை, தியானம், கன்மம், இடமூறும் அர்ச்சனை, பலி, விதான ஜப ஹோமம், இதெல்லாம் மந்திரங்களை வச்சு தான் நம்ம நடத்துகிறோம். என்னென்ன நடத்துகிறோம் பாருங்க. அதிபதி ஆவாகனம், எது அப்பொழுது வழிபாட்டுக்குரிய அதிபதியோ அதை ஆவாகனம் பண்றது. ஸ்தாபனம், வாகன ஸ்தாபனம், வாகன தாபனம் சேர்த்துக்க. ஸ்தாபனம், அர்க்கியம், முதல்ல வரவேற்பு, அது அர்க்கியம். ஆசமனம், முக்குடி நீர். ஞாசம், ஞாசம்னா பதித்தல், சக்தியை அந்தந்த இடங்களிலே பதிக்கிறது, ஞாசம். தாரணை, தாரணை என்பது புலன்களை ஒருக்கி ஒருமுகப்படுத்தி செய்தல். தியானம், யமும் நியமும் ஆசனம் வழிநிலை தொகைநிலை புறநிலை நினைதல் சமாதி சொல்லுவாங்க. இந்த தொகைநிலை என்பதுதான் தாரணைன்னு சொல்றோம். அது நாம் தமிழில் சொல்லும்பொழுது தொகைநிலை அப்படின்னு சொல்லுவோம். கன்மம், கிரியா மார்க்கமாகிய செயல்கள். இடம் ஊறும் அர்ச்சனை, பல்வேறு வகையான வழிபாடுகள். அர்ச்சனைன்னா அர்ச்சனை பண்றதுன்றது மாத்திரம் அல்ல, அர்ச்சனைன்னா வழிபாடு. பலி, பலி நிவேதனம். விதான ஜபம், பூஜை முடிஞ்ச உட்பாடு ஒரு மந்திரம் தொடர்ச்சியா சொல்வார்கள், அதுக்கு விதான ஜபம்னு சொல்லுவாங்க. அதுவரை முதல்ல இருந்து ஆரம்பித்து கடைசி போல நடந்ததை வைத்து சொல்வார்கள். ஹோமம், இதெல்லாம் விமலனுக்கு எவ்வாறு உரைத்தோம், சிவபூஜா விதியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சிவபெருமானுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த விமலனாகிய சிவபெருமானுக்கு சிவபூஜா விதியில என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விதி வழியே, அந்த முறைப்படி கதிதரு மந்திரம் கிரியை எல்லா தேவதைக்கும் கருமம் கிரியைகளை வலுவர புரிய சுத்தமர செய்ய கரும சித்தியாகும். பஞ்சபிரம மந்திரம் மாத்திரம் சிவபெருமானுக்குத்தான் சொல்லலாம், மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது. ஆனால் எல்லா தேவதைகளுக்கும் அங்க மந்திரங்களும் மற்ற விஷயங்களும் உண்டு. அதையெல்லாம் நாம் சொல்ல வேண்டும். அந்த முறைப்படி இறைவனுக்கு சிவபெருமானுக்கு எப்படி செய்ய சொல்ல பூஜா விதி, அந்த முறைப்படி மற்ற தேவதைகளுக்கும் செய்ய அது கரும சித்தியாகும். மந்திரம், கிரியை, பாவனை, இந்த மூன்றும் சேர்ந்து இருக்கும். மந்திரத்தை சொல்லணும்,
கிரியை செய்யணும், பாவனையை தியானிக்கணும். மந்திரம், கிரியை, பாவனை என்னும் மூன்றும் குற்றமறச் செய்யப்படும் பயனுண்டாகும். பாவனையே இல்லாமல் மந்திரத்தை எதையோ முனைநிறுத்திக் கொண்டு கிரியைக்கு சம்பந்தம் இல்லாமல் செய்தால் வராது. அதனால்தான் 3 ஒன்றா சேரணும் அப்படின்றார். கருமம் என்பது மனத்தின் தொழிற்பாடாகி பாவனையை குறித்து நின்றது. மந்திரம் சொல்லாதிருந்த கிரியைகளுக்கு, அடுத்த பாடல் பாருங்க, எல்லா கிரியைகளுக்கும் மந்திரம் சொல்லப்படலை. சில கிரியைகளுக்கு மந்திரம் சொல்லாமல் இருந்திருக்கலாம். அப்படி மந்திரம் சொல்லாதிருந்த கிரியைகளுக்கு இதய மந்திரத்தினால் புரிய. இதய மந்திரம், சடங்க மந்திரங்கள்ல 6 அங்கங்களுக்கும் மந்திரங்கள் இருக்கிறது அல்லவா, அதுல இதய மந்திரத்தினாலே செய்து விடுங்கள், மந்திரம் சொல்லாது விட்டவர்களுக்கு என்றார். மந்திர கர்மங்கள் அந்த விதி வழுவா மந்திரத்தால் புரிய. எதுக்கு என்ன மந்திரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விதி வழுவாத மந்திரத்தினாலே புரிய. ஆதரவால் மந்திரத்தை அனுசரிக்கும் அவன்தான். ஆதரவுன்னா அன்பு. தேவதைகளின் மேலே தான் கொண்ட அன்பினாலே மந்திரத்தை அனுசரிக்கும் அவன்தான். எந்த தேவதையை அர்ச்சனை புரிவன், எந்த தேவதையை வழிபாடு செய்கிறானோ அந்த இறை வடிவாய், அந்த தேவதையினுடைய வடிவமாக தன்னை பரமீகரணம் பண்ணிவிடுக, மாற்றிக்கொள்ளுக. பரமீகரணம்னா அந்த மேலான பொருள் தன்னிடத்திலே சேரும்படியாக செய்து கொள்வான். தானே அந்த பொருளாக மாறிக்கொள்ள வேண்டும். மந்திரம் எத்தேவதைக்கு எம்மந்திரம் உண்டு, அந்த மந்திரம் வாசகம், அத்தேவதை வாட்சியம். எந்த கடவுளுக்கு எந்த மந்திரம் இருக்கிறதோ அந்த மந்திரம் தான் வாட்சியம், சொல். அதனுடைய பொருள் என்ன? இந்த தேவதை. அது வாசகம், வாட்சியம். வாசகம் என்றால் சொல், வாட்சியம் என்றால் பொருள். சொல்லாக இருப்பது மந்திரம், பொருளாக இருப்பது அந்த தேவதையினுடைய திருவுருவம். மந்திரம் சொல்றீங்க, மந்திரம் வேதத்திலையும் நம்மளுக்கா திருமுறையிலையும் சொல்றதா, நம்மளே பெரியவரெல்லாம் உண்டாக்கி அதெல்லாம் இப்போ ஆரம்பிச்சோம்னா நான் தான் முதலே சொன்னேன், அந்த பிரச்சனைகளை இதில் கொண்டு வராது. இப்ப இவர்கள் எதையுமே விளக்கல. ஓம் என்கின்ற பிரணவத்தை அப்படியேதான் எடுத்துருக்காங்க. நனஹ என்று சொல்லுகிற அந்த வார்த்தையும் உங்களுக்கு அப்படித்தான் இருக்கு. மற்றவைகளிலே வேறுபாடுகள். இப்போ உங்களுக்கு தமிழ் வழிபாட்டிலையும் கூட சடங்க மந்திரம் இருக்கு. பஞ்சப பிரபந்தத்தில் தமிழில் ஸ்லோகமாக அதை எழுதாம அதுக்கு பாடல்களை சொல்றாங்க. பாடலே வேண்டியில்லை, தமிழ்லேயே எழுதியிருக்காங்க. பஞ்சபிரம மந்திரத்தில் உங்களுக்கு தமிழ்லேயே வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க என்ன சொல்லுங்க, வடக்கு நோக்கி எழுந்தருளுக, உத்தரவு நிகாசக அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அது அவங்க சமஸ்கிருதத்தில் தான் சொல்லி பார்க்கணும். இது எங்க வளம். அதனால சில விஷயங்கள் ரெண்டும் ஒண்ணுதான். நிர்வாகம் வித்தியாசமா இருக்குமே தவிர, வடக்கிருந்து ஒருத்தன் வரான், அவன் சங்கல்பம் செய்ய விடுறான்னு சொன்னா அவனுக்கும் புரியணும், நமக்கும் புரியணும். அவன் அப்படி செஞ்சாதான் சரியா இருக்கு, இப்படி செஞ்சு இன்னமும் எவ்வளவு இருப்பான். அதுக்காக காய் விட்டு ராமேஸ்வரம் விட்டுன்னா வித்தியாசம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு காலத்துல அந்த மாதிரி இது பண்ணி கொண்டாங்க. அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வழிபாட்டை செய்கிறவர்களும் அவர்கள் சொல்றார், பரமீகரணம் செய்தால் அன்றி அது பிரயோஜனப்படாதுங்க. எந்த மந்திரத்தையும் எந்த வழிபாட்டையும் செய்கிற பொழுது அந்த தேவதையாக தன்னையே பாவித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு அதில் ஒன்றுபட வேண்டும். அது இல்லாத பொழுது நீங்க எங்காவது வடமொழியாக இருந்தாலும் தமிழாக அந்த சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. மந்திரங்கள்
மந்திரங்களை எப்படி உச்சரிக்கிறது அதை சொல்றது அடுத்த பாடம். இதிலேயே முன்கொள்கிற மந்திரத்தால் தெய்வத்தை வழிபடுவன் தன்னை அந்த தெய்வமாகவே பாவித்து வழிபட வேண்டும். மந்திரம் சொல்லும் தெய்வம் அச்சொல்லுக்குரிய பொருளும் ஆகும். ஆகையினால மந்திரத்தை சொல்லுகிறவன் தன்னையே அந்த தெய்வமாக பாவித்து அந்த பாவனை இல்லாத பொழுது இங்கே எந்த மந்திரத்தை எந்த இதில் சொன்னாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னார். இந்த மந்திரோபாசனை என்று அப்படி சொல்லுகிறார். இப்போ அந்த மாதிரி முறைகளை நீங்கள் பரார்த்த பூஜையில் பார்க்க முடியாது. இது உங்களுக்கு ஆன்மார்த்த பூஜையில் தான் பார்க்க முடியும், போகிற பரார்த்த பூஜையில் பார்க்க முடியாது. திருக்கோயிலில் மந்திரத்தை சொல்லுகிறவர் அந்த தெய்வமாகவே தன்னை பாவித்து விட வேண்டும்னா அவர் உள்ள விட்டு வரவே முடியாது. இது பரார்த்த பூஜையில் அது கிடையாது. ஆன்மார்த்த பூஜைக்கு அது நிச்சயமாக வேண்டும். அதுக்காகத்தான் இவங்க முதல்ல தியானம் பண்ணி தங்களை அப்படி பாவித்து கொண்டு பிறகு பப்ளிக்காக ஆயிடுறாங்க. அது பரார்த்த பூஜை. ஆன்மார்த்த பூஜையில் உங்களுக்கு இங்கே எவ்வளவு நேரமானாலும் அந்த பாவனையிலேயே இருக்க முடியும். மந்திரங்களை எப்படி உச்சரிக்கிறார்? வாசகம், வாஞ்சம், மானதம். மூணு விதம். அது தூரம் சூக்குமமாய் இருக்கும். தூரம் சுந்தரவாக்கியமாய் சித்தி தரும். சுந்தரவாக்கியமாய் அழகான சொற்களினுடைய தன்மையிலே அது சித்தியை தரும். நமக்கு பலிதமாகும், வெளிப்பட சொல்லுகின்றது. அதுதான் தூரம் எனப்படுகின்ற வாசகம். அது தூரம் வெளியிலே என்ன மற்றவர்களுக்கு கேட்கும்படியாக சொல்லுவது. சூக்குமந்தான் நிகழ் யோக சித்தி தரும். சூக்குமம் தான் உபாம்சு என்று சொல்லப்பட்டது. உபாம்சுன்னா சூக்கு. அது விளங்குகின்ற யோக சித்தியை தரும். எந்த பொருளை நினைக்கின்றோமோ அந்த பொருளை தரக்கூடியதாக இருக்கும். அதான் யோக சித்தி என்று. நம்முடைய மனத்திலே என்ன சேர்கிறதோ, எதை நினைத்து நாம் செய்கிறோமோ அந்த யோக சித்தியை தரும். சூக்குமம் எனப்படும் உபாந்து விளங்குகின்ற யோக சித்தியை தரும். பரம மந்திரம் இது மானசம். உச்சரிக்காமல் மனசுல அப்படியே சொல்லுது. மேலான மந்திரம். அது இனிமேல் பிறப்பை மறுபடாது மாண்புடைய பரமுத்தியை வருவிக்கும். திரும்ப அதை மானசமாக சொல்லுகிறவர்களுக்கு மந்திரத்தை அது பரம மந்திரம் என்று சொல்லப்படும். அதை புதியதாக ஒரு பிறப்பை அது சேரப்படாத கொண்டு பரமுத்தியை நடக்கும். இஞ்சி எல்லாம் ஈசாந்த சயுக்தமாகும். இந்து எனப்படுவது பீஜ அந்த சயுக்தம். பீஜ மந்திரத்தினுடைய கடைசியில முடிவாக வரும். எல்லா பீஜாக்கரங்களின் இறுதியிலே அந்த விந்து கூடியிருக்கும். பஞ்சபிரம்மம் ரச்சுவம் பீஜத்தோடு சேர்த்துவிடும். பஞ்சபிரம்ம மந்திரமானது புரிலாகிய பீஜாக்கரத்தோடு சேர்ந்திருக்கும். புரிலாகிய பீஜாக்கரை ஆ இ உ ஏ ஓ அந்த பீஜாக்கரத்தோடு சேர்ந்திருக்கும். மந்திரங்களை உச்சரிக்கும் முறை வாசகம், உபாஞ்சு, மானதம் உண்டு. அதான் தூலம், சூக்குமம், பரம். வாக்கு சித்தி, யோக சித்தி, பரமுத்தி. வாக்கு சித்தின்னா நீங்க சொன்னது வரைக்கும் அதுக்காக சொன்னார். யோக சித்தி என்றால் நினைத்தது வரைக்கும்.
பரமுத்தியை தரும். வாசகம் என்பது என்ன? தனக்கும் பிறருக்கும் கேட்கும்படி ஜபிக்கிறது. வாந்தி என்பது என்ன? தனக்கு கேட்கும்படியாக செய்வது. வாசகம் என்பது தனக்கும் கேட்காமல் நினைவு அளவிலே இருக்கிறது. ஆக மந்திரங்களை பற்றி பல செய்திகளை நமக்கு பொதுவாக தெரிவித்திருக்கிறார் இந்த பகுதி. இந்த மந்திரத்தை எப்படி உபயோகப்படுத்துறது, எந்தெந்த இடத்துல எந்தெந்த மந்திரத்தை உபயோகப்படுத்துறது எல்லாம் சிவபூஜா விதியை பார்த்து நமக்கு தெரிஞ்சு அதில் முறையாக இருக்கு. எப்பப்போ என்னென்ன மந்திரங்கள் நம்ம பூஜை பண்றது, நாம பூஜை பண்ணும்போது இந்த முறைப்படி பண்றது தவறுங்களா? நம்ம பூஜை பண்ற போது பீஜ மந்திரங்கள்லாம் சொல்றது தவறா இருக்கு. அது பத்தனிலே உங்களுக்கு பூரா எழுதியிருப்பாங்களே, பூரா இருக்கு, என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு மந்திரங்களை சொல்லும் பொழுது பீஜ மந்திரம்னா பீஜ மந்திரத்தை இது பண்ணிக்கலாம். இது ஒன்றும் இல்லை. சிவபூஜா விதி என்று தருமபுரத்தில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். திருமுறை சரி பண்றோம். ஆமாம், அது எல்லாம் இருக்கு. நாங்கள் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது பொதுப்படையாக சொல்லுகிற கருத்து தானே தவிர இந்த நூல் உங்களை பூஜை பண்ணுறதுக்குரியதை நேரடியாக சொல்லலை. அதனுடைய சிறப்பு விளக்கம் அதைத்தான் சொல்லி வச்சுருக்காரு. பூஜை பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறவங்களுக்கு அந்த நூல்களை வாங்கி வைத்து கொண்டு முதலிருந்து ஆச்சாரியர் மூலமாக செய்கிறது தான் முறை. முறைப்படி செய்யலன்னா தவறுங்க, முறைப்படி செய்யலன்னா தவறுங்க. முறைப்படி செய்யறதுன்றது வேற. சில பேர் 2 தோசரத்தை சொன்னா போதுன்றாங்க. இதெல்லாம் வேற விஷயம். செய்தால் சிறப்பு. பெரியவர்கள் அதெல்லாம் காமிச்சிருக்காங்க. பல பேர் மந்திரங்களோ மற்ற விஷயங்களோ இல்லை. எங்க குடும்பங்களையும் பாருங்க, சாதம்னு சொன்னா அதுக்குரியவரை ஆவாகனம் பண்றது, வரவழைக்கிறது எல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த முறைப்படி செய்தால் அதுக்கு பலன். என்ன செய்கிறாங்க, ஏதோ ஒரு கோயிலில் போய் ஒரு பணத்தை கட்டிடுறாங்க, அங்கே ஈடு ஊற்றுறாங்க. திருச்சி முனிவருக்கு ஒரு சாத்தம் பண்ணுறதுக்காக இருந்தார். சாத்த ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் பிராமணரை தேடி போகிறார், அது கிடைக்கிறது. அது எப்படின்னா 48 ஆண்டு 4 வேதங்களையும் பாராயணம் பண்ணினவன் யாரோ அப்படிப்பட்டவனை தான் இந்த சார்த்தத்தில் பிராமணனாக வரிக்கணும் சாப்பிடும். இது கர்மாக்களை செய்கிறது. இது தேடி போகிற போது தான் ஆபஸ்தம்பர் என்ற ஒரு முனிவர் கிடைத்தார்கள். அவர் அவ்வளவு நாள் வேதம் படித்தவர். அவர் அழைச்சிட்டு வந்தார். அவர் அழைச்சிட்டு உட்கார வச்சார். எல்லாம் முடிஞ்சது, கிரியைகள் எல்லாம் முடிஞ்சது. தீர்த்தம் போடுறாங்க. முதல்ல அந்த தீர்த்தம் வாங்கி கொண்டு அதை அப்புறம் இது பண்ணிட்டு தான் பரிசேஷனம் பண்ணி தான் அப்புறம் சாப்பிடணும். இவர் தீர்த்தம் வாங்கிறதுக்காக அவர் தீர்த்தத்தை விடுறாரு அதிகாரி. இவர் இந்த உட்காந்து சாப்பிட்றாரு. இந்த அவசரம் நிர்விழார். அந்த தண்ணி கீழே விழலை முடிஞ்சு. இவர் கைக்கே வரல, அவருக்கு நடுங்கி போகுது. சாத்தம் பண்ணுறவர் என்னடா இது ஆபத்தாக இருக்குது, இன்னும் அபச்சாரம் நாம் பண்ணிட்டோமா, அதனால நிற்கிறீங்க. அப்புறம் கொஞ்சம் நிற்க வச்சுட்டு அவர் பார்த்து சொன்னார், அப்பா இந்த மாதிரி 48 வருஷம் வேதம் பாராயணம் பண்ணினவனைத்தான் பிராமணனா வரித்து சாப்பாடு போடணும்னா நீ ஜபஜமே பண்ண முடியாது. இனி வருங்காலத்தில் அப்படிப்பட்ட ஆள்கள் கிடைப்பார்கள் என்பது முடியாது. அதனால யார் ஒருவன் 12 முறை காயத்ரி ஜபத்தை சொல்லுகிறானோ அவனை பிராமணனாக இலையில உட்காரலாம். அதுக்கு மேல வேற எதுவுமே தேவையில்லை. பரிவர்த்தனை கொண்டுட்டாங்க. அப்புறம் அவர் அந்த தண்ணி இறங்குது. அதனால்தான் அவருக்கு ஆபஸ்தம்பர் என்று ஒரு வேத சூத்திரங்கள்ல ஆபஸ்தம்ப சூத்திரம் என்பது ஒரு விசேஷமான நூல். சூத்திரம் செய்யறதோட சூத்திரமும் சொல்லணும். நம்மெல்லாம் வழிபாடு செய்கிற காலத்துல
எனக்கு வந்து கௌசிக கோத்திரம், விஸ்வாமித்திர கோத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம். அதனால்தான் ஆபஸ்தம்பர்னு யாரையே அவருடைய சூத்திரம் சொல்லணும். அவர் காண்பித்த நெறிமுறைகளின்படி வாழ்க்கையை நடத்துகிறவர்கள் என்று அர்த்தம். இது மாதிரி விதிமுறைகள் இருக்கிறது. ஆனால் விதிமுறைகளுக்கு எக்ஸாம்ஷனும் இருக்கு. இது ஒரு பெரியவர்கள் நினைத்து ஒரு தீர்த்த கரையில் போய் ஒரு குண்டம் போட்டு விட்டா சரிதான் அப்படின்னு நினைச்சோம். அதுக்குன்னு மந்திரம் இருக்குது, அதுக்குன்னு ஒரு கிரியை இருக்குது. பாருங்க, ஒரு சிராத்தம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு இடத்துல போய் பண்ணுறோம். நான் வீட்டில் பண்ணுறதுக்கு ஆள்கள் வர்றது கஷ்டமாக போச்சு. நெடுங்காலம் கிட்டத்தட்ட ஒரு 64 வருஷமாக நான் வீட்டில் தான் பண்ணிட்டு இருக்கேன். நேரில் போய் பண்ணுறோம். 4000 ரூபா சார்ஜர். அவங்களே எல்லாரையும் ஏற்பாடு பண்ணி அங்கே வந்து நாம் வந்து ஆள் தான் போகணும். போய் அங்கே உட்காந்து செய்து வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் மாறி போச்சு இப்போ உலகம். வந்து நீங்கள் எப்படி நடக்கிறீங்கன்றதல்ல, எல்லாத்துக்கும் ஒரு சுருக்க விளக்கம் எல்லாம் இருக்குது. பெரிய அளவுக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. பெரியவர்களை நினைச்சு அன்னைக்கு 2 பேரை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு கூப்பிட்டு போயிடலாம். அந்த நாளில் யாருக்காவது ஒருத்தருக்கு செய்யணும், ஏழைகளுக்கு வறியவர்களுக்கு அப்படி செய்யுங்க அப்படின்றாங்க. இது மாதிரிலாம் எதையுமே செய்யாமல் இருந்தால் அதனுடைய தொல்லைகள் அதிகம் இருக்குன்றாங்க. அதுக்காக ஏதாவது செய்ய வேண்டும். இது மாதிரி பல விஷயங்களுக்கும் உங்களுக்கு எச்சரிக்கை இருக்கு. வில்வ மரம் இருந்தால் வீட்டில் வெட்டக்கூடாது. வில்வத்தை வெட்டினால் அதை விட மகா நரகம் வேற எதுவும் வராது. சரி, தவறி போய் பில்டிங் கட்டணும். நீங்கள் அம்மாவும் செய்யும். அவர் இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் எஸ்பியில் நரசிம்மன் சொல்லிட்டு ஜெனரல் மேனேஜராக அவருடைய அவருடைய வீட்டில் ஒரு இது இருந்தது ஹைதராபாத்தில். அந்த வில்வ மரத்தை வெட்டிவிட்டார். நான் ஒரு சமயம் அங்கே போயிருந்தது. அவர் கேட்டார், இந்த மாதிரி இருக்குது, அதனால் குடும்பத்தில் அடிக்கடி சாவு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, ரொம்ப தொந்தரவாக இருக்குது, எங்களுக்கு பயமாக இருக்குது, என்ன செய்யலாங்க? சிவன் கோயிலில் விளக்கு எரிப்பதற்கு வேண்டிய வேலைகளை செய்யும். தொடர்ந்து விளக்கெரிப்பதற்கு வேண்டிய ஒரு கட்டளையை ஏற்படுத்தணும். உங்களுக்கு எதுவும் வராது. அது ஒன்று தான் அதுக்கு தீர்வு, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வில்வ மரத்தை வெட்டுறவர்கள் சிவன் கோயிலில் விளக்கெரிக்க வேண்டும். அது தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு கட்டளை ஏற்படுத்தி அவர் அப்படித்தான் மக்கள் ஏற்பாடு பண்ணிட்டு இந்த பிறகு 2 வருஷம் கழித்து எனக்கு திரும்ப அடுத்த தடவை நான் போகிற போய் சொன்னார். உங்களால் அந்த வருஷம் கழித்து வந்து சரியாக சொல்கிறவங்க யாரும் இல்லை. இன்னும் நமக்கும் இந்த ஒத்தையார் சொல்லி தான் நாம் தெரிஞ்சுக்கிறோம். இதனால வர வேலைகள் எல்லாத்துக்கும் ஒரு சுருக்க விளக்கம் இருக்கு. இதான் பண்ணாமல் இருந்துட்டா ஏதாவது வருது தவிர பண்ணினா காரணம் என்னன்னா நான் மனசுதான் காரணம். செய்யாத விட்டுட்டா நமக்கு என்ன வருமோ எது வருமோன்னு சொல்லிட்டு மனது பயப்படுவாங்க. மனம் கிடையாது நினைத்தால் அதனாலேயே நமக்கு துன்பம் வரும். அதனால்தான் நல்லதை நினைவுகள். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மனசுல அழுத்தமா ஒரு விஷயத்தை நினைக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பலிக்கும். உங்க மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. அதனால நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நினைங்க. கெடுதலை பற்றி நினைக்காதீங்க. நினைக்காதிருந்தும் கெடுதல் உண்டாகிறது வேற விஷயம், அது நம்முடைய ஊழ்வினை. ஆனால் நாம் நினைச்சு அதை வரவழைக்க கூடாது. பாருங்க, வள்ளுவரை சொல்லிட்டார், உள்ளியது எய்தல் எளிதுமா மட்டும்தான் உள்ளியது உள்ளப்பெரி. நீங்க நினைச்சதை திரும்ப திரும்ப நினைக்க முடியுமானால் நினைச்சது நடக்கும். ஐயோ புலி வந்துடுமோன்னு நினைச்சாலும் புலி வந்துட்டு இந்த கதையெல்லாம் எழுதுறாங்கல்ல. அதனால்தான் மனசுக்கு அவ்வளவு பலம் அதிகமானது. அதுதான் மனத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி அதைத்தான் நம்ம திருமுறைகள்லையோ மற்ற விஷயங்களையோ எல்லாத்துலேயும் அதை தான் சொல்கிறோம். மனசை சனவிறக்க கற்றாலும் சித்தி எல்லாம் கற்றாலும் மனவிறக்க கல்லாருக்கு வாயின் பராபரம். தாய்மானவர் மனத்தை கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா மனசு எதையாவது ஒன்று நினைச்சதுன்னா டாக்டர் பண்ணுறதுனா நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நினைக்க வேண்டும், கெடுதல்களை நினைக்கக்கூடாது. எதை நினைச்சாலும் பலிக்கும். மனசுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு. விடாமல் நினைச்சதை திணிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குமானால் அதுதான். அடுத்த
சரியா இருக்கு. இதுலாம் அவர் கருத்தை வந்து ஒரு அருள்மொழி தான் சொல்லணும். வித்தியாசமான செய்திகள் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கை